பாக்கியாவை முடிச்சு விடுச்சுருவாங்க, அடுத்த பாட்டு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டைரக்டர் விடவே மாட்டேங்கிறாரு. அது என்னென்ன பண்ணுறாங்கன்னா, சுதாகரை தூக்கி ஜெயில்ல தூக்கி உள்ளே போட போகிறாங்க. எல்லாமே நம்ம எழில் மூலமா தான் நடக்குது. அடுத்த ப்ரோப என்ன கொண்டு போலான்னா, நம்ம ஆகாஷ உள்ள கொண்டு வர்றாங்க. ஆகாஷ உள்ள கொண்டு வந்து, நம்ப இனியாவோட ஜாயின் பண்ணி விடுற மாரி பண்ணிவிட்டு, லவ் மேட்டருங்கிறத கொண்டு போயி, ஒண்ணா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரிலாம் பிளான் பண்ண போறாங்க. அடுத்து நம்ம ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்கன்னா, திடீர்னு தூக்கி பிரேக் போட போறாங்க. நம்ம குடும்பத்த அழிவுக்கு காரணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் செத்த பிறகு எதா இருந்தாலும் பண்ணுங்க. என் பேத்தி வீட்ல சும்மா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா, அந்த வேலைக்காரி குடும்பம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு, ஈஸ்வரி புது பிரச்சனைய உருவாக்க போறாங்க. ஈஸ்வரி கதையை முடிச்சு வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஆனால் ஈஸ்வரி கதையை முடிக்க வைக்கக்கூடாது. கடைசி வரையும் கொண்டு போனால் தான் பாக்கியா ஓரளவுக்கு தூக்கி பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு டைரக்டர் நினைக்கிறாருன்னு தெரியல. அதனால் பிரச்சனை வந்து ஓவராக போய்கிட்டு இருக்கு. இதில் கோபியாவது காலி பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள்.